காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு அரசியல் அரட்டையிலே இந்த எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்சாச்சு. எங்களுடைய அதாவது வடக்கு கிழக்கு இல்லாட்டி ஸ்பெஷலி தமிழ் அரசியல்வாதி, வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதி எங்களுடைய நான் சொல்றது இப்ப இதுக்கு நீங்கள் கூட கையில் கரைபடியாம இருக்கணும். அப்படி என்ன நான் கரைபடியா அதனாலதான் நான் கரைபடி என்றது. சரி, அப்ப எனக்கு கரைபடி அப்ப நிறைய குளறுபடிகள், நிறைய பரபரப்புகள் என்ன சொன்னா ஒன்று சடுனா இப்ப இது நடக்கும் நடக்காதுன்றதை தாண்டி அவசர அவசரமா அறிவிச்சாச்சு. 45 நாள் தான் இருக்குது தேர்தல் பரப்புரைக்கு. இப்ப தொடங்கினாலே அதுவும் நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி நம்பர்ஸ் தந்தா சரியா 30 நாள் தான் இருக்க போது பரப்புரைக்கான நாள்னு சொல்லி. அப்ப அதுக்கு முதல் அதுவும் 4ஆம் தேதின்றது இன்னும் ஒரு கிழமை தான் இருக்குது. நாமினேஷன் ஃபைலிங் ஸ்டார்ட் பண்ணது 14ஆம் தேதி வரை முடிய போது. அதுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டின பெரிய தலையடி இந்த அரசியல் கட்சிகளுக்கும் குழுக்களுக்கும் இடையில சடனா ஒரு சீட் வர குறைச்சிச்சு. அப்போ 10 பேருக்கு ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தாலே வேற ஒரு அளவழியில வர்றது. இங்க ஆளாளுக்கு 15-20 கட்சிகளும் அமைப்புகளும் ஆளாளுக்கு 15-20 பேர் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கலாம். சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சிகள், நான் சின்ன கட்சி எங்கட பிரதேசத்துல இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள்ல இருந்த சில தேசிய ரீதியில பெரிய கட்சிகளா இருந்தாலும் எங்கட ரீஜனை பொறுத்த வரைக்கும் சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடியவை கூட அந்த பிடுங்குபாடு இருக்குது. இப்ப யார வெளியில விடுறது, யார உள்ளுக்கு எடுக்கிறது, என்ன லிஸ்ட்ன்னு சொல்லி அதுல பெரிய பிரச்சனை இருக்குமான்னு நினைக்கல. என்ன அப்படி ஒன்னும் ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்ல ஒரு மைண்ட் செட் மற்றது. இப்ப எலெக்ஷன் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில இருந்தவையே தவிர பேர் லிஸ்டுகள் எல்லாம் ரெடி பண்ணி கேண்டிடேட்ஸ் யாருன்னு ரெடி பண்ணி அந்த அளவுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் அதுல உண்மையா கட்சிகள் இருக்கே இல்ல. ஆனா இப்ப இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொன்னா நான் கொஞ்சம் நேற்று முந்தின நாள் இல்ல ஸ்பெஷலி நேற்றைய நாள் நிறைய இந்த கட்சி சார்ந்தவர்களோட ஆக்சிடென்ட்லியா சந்திக்கக்கூடிய மாதிரி வந்துட்டு எல்லாரும் பரபரப்பா ஓடி தெரியுதா. அப்ப எங்களுடைய பாதையில அடிக்கடி முட்டுப்பட்டு வெட்டி பிடிக்க போனாலும் பிரச்சனை, சாப்பாட போனாலும் பிரச்சனை, சலூனுக்கு போனாலுமே யாரோ மாறி மாறி இருக்கிறான். அப்ப என்னன்னு பார்த்தா அவர்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல்ல வேலை செய்யறதுக்காக நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்குது. பாராளுமன்ற தேர்தல போது நீங்கள் உங்களை பேர் போடலாம், கேண்டிடேட்டா உங்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று சொல்லி நிறைய பேரை கொண்டு வேலை வாங்கிட்டு. அப்ப அவர்கள் எல்லாம் அந்த எண்ணப்பாட்டுல இருக்கு. இப்ப அதை சமரைஸ் பண்றவங்கிட்ட 15-20 பேர் வருது. அதனால அப்படி அவர்கள் சொன்னதை நம்பி கேட்டவர்களா இருந்தா அரசியலுக்கு பொருத்தப்பாடில்ல. முதலாவது அப்படி யார் சொல்லி இருப்பினம்னு எனக்கு தெரியல. இப்ப ஒரு சில தரப்புகள் சொல்றதா இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்ச தரப்புகள் என்ன வைங்களாக்கு சொல்றதா இருந்திருந்தா கண்டிப்பா இதை மட்டும் சொல்லி இருக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு தெரியும் அது பிரச்சனையா வரும் வேண்டாம். 3 தேர்தலையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல நான் சொல்றேன் நாடாளுமன்றம் தேசிய கட்சிகளுக்கு அது வழக்கமான வேலைதாரம்ன்றதுல இருந்து எல்லாம் சொல்றது. அதை நம்பி வேலை செய்தவை என்று சொல்றாட்கண்ட என்ன சொல்றது அவை அந்த தகுதி நிலையை பற்றி யோசிக்கல. அதான் சிலரை இப்ப எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதற்கெல்லாம் இப்படி சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது. அவர் நம்பி இருக்கிறாருன்றது கவலைக்குரிய. இரண்டாவது சரி, அவருக்கு அவர் நம்பினதின்படி கொடுத்தாலும் நன்றுதான் கொடுக்க. அவர் ஒரு ஆசைக்கு தானம் வேட்பாளர் போக. ஆனா இப்ப எங்களுடைய பிரதானமா இப்ப நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம் இது இல்லை. ஜஸ்ட் சும்மா உதிரி தகவல். ஓகே, ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய வின் பண்றதுக்கான ஒரு சீட் என்றாலும் எடுக்கக்கூடிய கட்சிகள் அல்லது குழுக்கள் அவர்கள் அன்றைக்கே பார்த்திருந்தோம். இப்ப இன்றைக்கு சில விஷயங்கள் தெளிவான மாதிரி மயக்கமாவும் இருக்கு. இல்ல தெளிவு இல்லதான். இப்போ பேசிக்கொண்டுதான் இருக்கணும். நாங்க இங்க இப்ப நாங்க இதை காய்ச்சி கொண்டிருக்கிற அதே நேரத்துல பேசிக்கொண்டிருக்கோம். பொதுச்சபைக்காரரும் என்ன ஜனநாயக சின்ன டிடிஎன் பொதுச்சபைக்காரரும் பேசிக்கொண்டிருக்கணும். சின்ன இல்ல அது தெளிவா இருக்கணும். சின்ன டிடிஎன் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்குது. என்னென்னால் கேட்கறதா இருந்தா தாங்கள் தங்கட கட்சி என்ற அடிப்படையில கேட்கறது. ஏற்கனவே சின்ன டிடிஎன் ஒன்றுக்கு தானே, அதுக்கு குத்து விளக்கு சின்னமும் இருக்கு. அது பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே அது. அதனால அதுக்கு சின்னம் இருக்கு. இப்ப அவ நேற்று பேசி இருக்கிற விஷயமே என்னன்னா, இவர்கள் திரும்ப வந்தா சங்குலதான் கேட்கிறதாக இருந்தால் இவர்கள் திருப்பி சங்கு என்ன சுயேட்சை என்று நிப்பினான். இந்த கட்சிகள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரு
சிக்கலான ஒரு எண்ணப்பாடு வருது. திரும்பி வந்தாலுன்னா இப்ப கூட்டணி எலெக்ஷனோட முடிஞ்சுதான். அதுக்கு பிறகு அந்த கட்டமைப்பை பற்றி அப்ப பேசல தானே, அது பேசல. ஜனாதிபதி தேர்தலோட தமிழ் தேசிய எழுச்சி, தேச கட்டுமானம், தேசத்தை கட்டி எழுப்புதல் என்றதுகள் மட்டும்தானே. இது எழுப்புதல் கூட்டம் மாதிரிதான். இல்ல நான் கேக்குறது அது அது தொடரத்தானே, அது முடியக்கூடாது தானே. அவைக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் வந்தது எழுப்புதல் கூட்டம் நடத்துறது மட்டும்தான். அதுக்கு பிறகு மீதியை பற்றி பேசுவோம். அப்ப இந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு, இந்த எழுப்புதல் கூட்டத்தினுடைய அனுபவத்தை வச்சுக்கொண்டு அதுல இருந்த 5 கட்சிகள் ஏற்கனவே அவ சின்ன டிடிஎன்ஏ இருக்கிறதுனால அவ பாத்தினம் என்னன்னா இவன் பக்கத்துக்கு பெரிய சப்போர்ட்ன்றது ஒன்று இல்ல. அப்ப கணக்குகளுக்கெல்லாம் பார்த்திருப்பினும் தானே, கூட்டி கழிச்சு அவ எல்லாம் தங்களுக்கு கிடைச்ச விருப்பு வாக்குகள் உட்பட தங்களோட சைட்ல வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கை எல்லாம் போட்டு கணக்கு பார்த்திருப்பினோம். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த 7 பேரை கொண்டு வந்து தங்களுக்கு சமதையாக இருத்தி 83 அமைப்புகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்ததுல தங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் வந்திருக்கும்ன்றத கல்குலேட் பண்ணி இருப்பினோம். அப்ப கல்குலேட் பண்ணினதுக்கு பிறகு இவர்களை நம்பி பிரயோசனமா இருக்கா இல்லையான்றது அவருக்கு தெளிவு. சரிதானே. அதனால அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவர்கள் திரும்ப வந்தார்களா இருந்தால், இப்ப பொதுக்கட்டமைப்புக்கு கீழதான் கேட்கிறன்ற மாதிரி போனால் அவர்கள் சங்குக்கு தான் என்று நிப்பினான். என்னன்னா, இந்த சின்ன டிஎன்ஏக்குள்ள இல்லாத 2 கட்சிகள் இருக்கு. விக்னேஸ்வரனுடைய தமிழ் மக்கள் கூட்டணி உண்டு, ஐங்கரநேசனுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம்ன்றது உண்டு. சரிதானே. இந்த 2ம் சின்ன டிடிஎன்ஏக்குள்ள வரமாட்டம் என்றதுல திட்டவட்டமா இருக்கு. இப்பவும் இருக்கிறான். அவன் முதல்லயே சொல்லி அங்க வரமாட்டேன், அந்த அணிக்குள்ள வரமாட்டேன். நீங்க ஒருவேளை பொதுக்கட்டமைப்பா இருந்தா அதை பற்றி யோசிக்கலாம். அப்ப மீனுக்கு கொடுக்கறதுக்கு சின்ன டிடிஎன்ஏல இருக்கிறார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவைக்கு வீடு பற்றிய மோசமான அனுபவம் ஒன்று இருக்குது ஏற்கனவே. சரிதானே. அதனால அவ திரும்ப தங்களை தாண்டிய ஒருத்தரை வளர்த்து விடுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டான். இப்ப சுரேஷுக்கு எல்லாம் கணக்கு இருக்கு, வீடும் இருக்குது, மீனும் இருக்குது, அப்படி கணக்கு இருக்கல. சரி. அப்ப அதனால இல்ல, அவருக்கு அனுபவங்கள் கணக்கு. அப்ப அதனால அவ அதுல தெளிவா இருக்கணும். இவர்களை திருப்பி கூட்டி கொண்டு வந்து இப்ப இந்த 2 கட்சியையும் கொண்டு வந்து அதோட பொதுச்சபையினரையும் சேர்த்து வச்சுக்கொண்டு பொது கட்டமைப்புக்கு கீழே பொது தேர்தலை அணுகிறதா இருந்தால் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி என்னன்னா திரும்ப சுயேட்சையா நிக்கிறது. அப்ப சங்குல தான் கேட்கிறது என்ற அடிப்படையில சுயேட்சையா நின்றால் மாவட்டத்துக்கு மாவட்டம் சுயேட்சையை தாக்கல் செய்யணும், கட்சியா தாக்கல் செய்ய இயலாது. மாவட்டத்துக்கு மாவட்டம் நீங்கள் சுயேட்சை தாக்கல் செய்தா எல்லா மாவட்டத்திலயும் உங்களுக்கு சங்கு கிடைக்கும்ன்றதுக்கு எந்த நிச்சயமும் இல்லை. இல்ல வேற ஒரு மாவட்டத்துல வேற யாரும் 2 பேர் கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அடுத்தது, நீங்க அப்படியே உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் சங்குல கேட்டு வாக்குகள் பெற்றாலும் எல்லா சங்கையும் சேர்த்து உங்களுக்கு தேசிய பட்டியலுக்கான கல்குலேஷன்லயும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தந்த மாவட்டத்தோட அது போயிடும், சுயேட்சை மாவட்டத்தோட முடிஞ்சது, அதுக்கு தேசியத்துக்கு போவாது, கல்குலேஷனுக்கே வராது. அப்ப இவர்களுக்கு இப்ப எடுத்திருக்கிற வாக்குகளின் அடிப்படையில பார்த்தா ஒன்றுதான், ஒரே ஒரு சீட் தான் அவைக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய, மீதி தட்டு மாறி கிடைக்கலாம். எது யாழ்ப்பாணத்துல ஒரு மிச்சத்தில் சொச்சங்கள் மூலம் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர்களுடைய கணக்கு என்னன்னா, ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா 3வது சீட்டை தாங்க இந்த தேசிய பட்டியல் மூலம் அந்த 2,26,000 ஓட்டு இருக்கு தானே, அதுல 18,000 ஓட்டு இருக்குன்னு வைங்க. அப்ப 2,16,000 ஓட்டுல இருந்து தங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைக்கக்கூடும். ஏன் அப்ப அதை இழக்கணும்? இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு பொது கட்டமைப்பை விட சின்ன டிடிஎன்ஏல கேட்கறது தான் சரியானது என்று பட்டதுனாலதான் அவர்கள் அவசரமா நேற்று அதுதான் முடிவு தங்களுடைய அறிவிச்சிருந்தாங்க. அதுல இன்னொரு கணக்கு வழக்கம் அவர்களுக்கு இருக்குது என்னென்றால், சின்ன டிடிஎன்ஏல கேட்டால் 5 கட்சி தான் அதுக்குள்ள இருக்கு. கணக்கு பாருங்களேன், யாழ்ப்பாண மாவட்டத்துல 6-3-9 வேட்பாளர் எண்ணிக்கை 9, கட்சிக்கு 2 பிரிச்சுட்டு ஜனநாயக போராளிகளுக்கு ஒரு 1 கொடுத்தா அது முடிஞ்சு போச்சு. சரிதான். இல்ல இப்ப இதுக்குள்ள 7 கட்சி, பிறகு அதுல 7 பொது சபைக்கினருக்கு அரைவாசி என்று கணக்கு பார்த்தா
சரி கட்சியினர் மூத்தவர்கள் என்று பார்த்தா கூட இந்த 9 பிரிச்சிங்கன்னா 5 4 பிரிஞ்சிடும். 5 தான் கட்சிக்கு வரும். அந்த கட்சிக்கு 5 வர்றதுலயே நீங்கள் 7 கட்சி இருக்கு. இப்ப இதுல பிளாட்டுக்கு தான் ஒரு மெம்பர் இருக்கு, அடுத்த கூட்டணிக்கு ஒரு மெம்பர் இருக்கு. இந்த விக்னேஸ்வரனுக்கு இந்த கூட்டணிக்கு ஒரு மெம்பர். அப்ப அவர் 2 பேரும் தங்களுக்கு ஒன்று வேணும்னு அப்படின்னா கண்டிப்பா மீந்தி போனா அதை போயிட்டு அப்புறம் அங்கால ஸ்ரீகாந்தா இருக்கிறார், டெலோ இருக்குது, இபிஆர்எல்எஃப் இருக்கு 3. அப்ப ஜனநாயக போராளிகள் எங்க போறது, ஐங்கரநேசன் எங்க போறது? அப்புறம் திருப்பி மறுவளத்தால அவைகளுக்கு இந்த பக்கத்தால பொதுச்சபைகளால கொடுக்க வேண்டி அப்படி 7 கொடுத்தா பொதுச்சபை 2 தான் மிஞ்சு. பாபபுரம் என்ன செய்யறது? சம அந்தஸ்து இல்லாம போயிடுமே. இந்த மாதிரி எல்லாம் இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் அவர்கள் முன்கூட்டியே இந்த மாதிரி அறிவிச்சிட்டார். உண்டு. 2வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தார்த்தன் வெண்டார் என்றால் யாழ் மாவட்டத்துல வெறுமென புலட்டுக்கும் சித்தார்த்தனுக்குமான ஆதரவு வாக்குகளால் அவர் வெல்லையில். அதுல அவருடைய வெற்றியில பங்களிப்பு தமிழரசு கட்சிக்கும் இருக்குது. தமிழரசு கட்சி வாக்குகள்ல இருந்துதான் அந்த லிஸ்ட்ல யாருக்கு போடலாம் என்று 3 புள்ளடி போடணும். அந்த 3 புள்ளடியில யாரத்தை வேண்டும் போது சரி மண்ணின் மைந்தன் மாவை கொண்டு தர்மலிங்க தாட்ட மகன் தானே சித்தரை கொண்டு போடுவோம். இந்த மாதிரி வந்த வாக்குகள்லாம் அது அரவாசி. நீங்க தனியா புலட்டான்னு உங்களுக்கு அது கூட சந்தேகம்தான். அப்ப அவர்கள் அதெல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்தா இந்த தேர்தல்ல தமிழரசு கட்சியோட சேர்ந்து நிக்கிறது தான் அவர்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பான. சரிதானே? அப்ப தமிழரசு கட்சி இப்ப இருக்கிற ஃபோமுக்கு தமிழரசு கட்சி வராது, இறங்கி வராது தானே, கடைசி வரைக்கும் வராது. நீங்க இதெல்லாம் செய்து அநியாயங்கள் செய்ததுக்கு பிறகு வராது. அப்ப தமிழரசு கட்சிக்குள்ள ஏற்கனவே ஒரு எட்டப்பர் அணின்னு இப்ப பேர் வச்சுக்காரு, கிணவர் இருக்கிறதுனால எல்லாரையும் சேர்த்து சிம்பிளா சொல்றதுக்கு ஒரு எட்டப்பர் அணின்றது நீங்க 2 பேர்ன்றது அப்ப இல்ல துரோகியல்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்கீங்க. நான் சொல்லல இல்ல, நம்ம கருணாணி என்றுதான் பேர் வைப்பேன். அப்புறம் பாவம் அவன் பாவம் அவனாவது ஒரே ஒரு அவனாவது ஒரே ஒரு கதை விட்டா நான் வெளியில போனதுல இருந்து வெளியில தான் நான் ராஜபக்சர் காலில தான் கிடக்குறேன்னா அங்கேயே இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியும் இல்லதான் அங்க இப்ப திரும்ப தனியா கேட்போம். அதனால பிறகு கருணாவுக்கு வளப்படுத்த வேண்டான்னுட்டு அந்த பேரை வைக்காம விட்டுட்டு எட்டப்பேர் அணி என்று வச்சுக்க. நீங்க 8 பேர் அணி என்று வச்சாலும் சரிதான். அது நீ வாசகர்களுடைய விருப்பு வெறுப்புகளை பொறுத்தது. நான் அதுக்குள்ள வரையில. ஆனா இந்த எட்டப்பேர் அணி இப்ப நடுத்தெருவுல நிக்குது. சரிதானே? அரியத்தை நம்பி பந்தயம் கட்டி போட்டு இப்ப நடுத்தெருவுல நிக்குது. இப்ப இந்த அணி திரும்ப ஒருவேளை இந்த அணியும் சின்ன டிடிஎன்ஏ சேருதுன்னு வைங்களேன், குறைந்தபட்ச லாபகரமான கணக்கு வழக்கன்னு பார்த்தா தமிழரசு கட்சி வராது. சரி, தமிழரசு கட்சியில இருக்கிற இந்த அணியை பிரித்து எடுத்தா கொஞ்சம் வாக்குகள் வரும் என்ற அடிப்படையில் பிறகு அந்த அவ நின்னொன்னு நாங்கள் தான் தலைவர் என்று தூக்கிடக்கூடாது. நாங்கள் மேல நீங்கள் எல்லாரும் எங்களோட சேருங்கோ. இப்ப மாவீர் அப்படித்தானே சொல்ற, பழைய கூட்டமைப்பாக நாங்கள் அனைவரும் என்ற ஒரு கதை விடுறாருல. அப்ப அவைக்கு அதை நோக்கி ஒரு போக்கு இருக்கு. சரிதானே? அதுக்கான முயற்சிகள், அதுக்கான பேச்சுக்கள் மாவையரோட ரகசியமா அதுகள் எல்லாம் நான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுலயும் அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்துடாம இருக்கிறதுக்காகத்தான் அவசரமா இந்த முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டாச்சு. நாங்கள் சின்ன டிடிஎன்ஏ தான் தனியத்தான் கேட்க போறோம். இதுதான் இப்ப நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். ஓகே, அதுக்கு இப்ப பொது கட்டமைப்பு அதுக்கு என்ன பேரு மேனங்களை மறந்து வரும் இல்ல, இது 2ம் சேர்ந்ததுதான் பொது கட்டமைப்பு. 7 கட்சிகளும் 83 அமைப்புகளை சேர்ந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை சேர்ந்ததுதான் தமிழ் மக்கள் பொதுச்சபை. அந்த பொதுச்சபை என்றதை மறந்து போறோம். அதுதான் அந்த 2ம் சேர்ந்ததுதான் பொது கட்டமைப்பு. அதுல இப்ப இந்த அரசியல் கட்சிகள்ல 5 கட்சிகள் வெளியேறி அந்த ஒரு மாதிரி இடியப்பத்திகள் கணக்கு வாழைப்பழ கணக்கு மாதிரிதான். இப்படி செய்யல அப்படிங்களா? அந்த கல்குலேஷன் சொன்னோன்னா எனக்கு ஈஸியானது. கல்குலேஷன் இல்ல, எனக்கு கல்குலேஷன் எனக்கு அதை சொல்றதுலதான் பிரச்சனை. இல்ல அதெல்லாம் எனக்கு அதை நீங்க அதை தெளிவா சொல்லிட்டீங்களா? அந்த கல்குலேஷன் தான் சொல்ல வந்தால்
அப்படின்னு சொன்னா இப்ப அவையில 5 பேரும் போயிட்டு இருந்தானே. இப்ப இங்க அந்த 5 பேர்ன்றது என்னண்டா 5 7க்குள்ள பிறகு 5 தனியோர் அமைப்பு. இதை சொல்ல வரைக்கும் இப்ப இந்த வட்டம் வட்டத்துக்குள்ள வட்டம் பிறகு இஞ்சாலே ஒரு நிகழ்வு சேர்ந்த வட்டம் அப்படி என்று இருக்கிறது. அதைத்தான் டிஸ்பிளே பண்றது எப்படி என்று குழப்பமா இருக்கு. அதை விட மற்றபடி அதாவது பொது கட்டமைப்பு என்றது 7 கட்சிகளும் பொதுச்சபையும் சேர்ந்தது. இந்த 7 கட்சிகளுக்குள்ள சின்ன டிடிஎன்ஏ என்ற ஒரு அமைப்பு அதுவும் இருக்கு. இப்ப அந்த சின்ன டிடிஎன்ஏ இந்த பொது கட்டமைப்புல இருந்து வெளியில போய் நிக்குது. இப்ப அதை திரும்பி பொதுச்சபையோட பேசிக்கோ வெளியில போயின்னு பேசி சரி. ஓகே, இப்ப இதுல ஒரு சும்மா கல்குலேஷன் வசதிக்காக பேசாம அவையில 5 பேரும் வெளியில விட்டுருவோம். விட்டுட்டா இங்க 2 கட்சிகள் இருக்க போகுது. இப்ப இந்த பொதுச்சபையில 7 பேர் இருக்க போயிடும். 7 9 எங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் என்ன? 9 இந்த பம்மல்கே சம்பந்தம் இல்ல, பம்மல்கே சம்பந்தம் இல்ல, வசூல் ராஜா பிபிஎஸ்ல ஒரு ஜோக்கர் இந்த ரூமுக்கு ராசிக்குமான ஒரு போகலாம் கல்குலேஷன். அது என்ன பழைய போன முறையான எலெக்ஷன் இது மாதிரி இல்ல, இன்னொரு அணி கூட வரும். இல்ல நான் அதை சொல்லல, எங்களுக்கு ஈஸியா போகும் அந்த 9 நம்பர்ஸ் எடுக்கிறது. ஓகே, சீட் வாங்குறதுக்கு. ஆமா, நீங்க 2 பேர் எடுக்கிறீங்களா? அது எனக்கு விளங்குது. நான் சொல்றேன்னா அப்படி பார்த்தோம்னா இப்ப அதுக்குள்ள பெரிய அணியா இருக்க போறது தமிழ் மக்கள் கூட்டணி. விக்னேஸ்வரன் போன முறையும் தனித்து தான் கேட்டவர். அதனால இந்த அணி தனியாக அப்படி விக்னேஸ்வரன் தலைமையில ஒரு அணியாக வேணுமெண்டா கேட்கலாம். இந்தியால தமிழரசு கட்சி தனி ஒரு அணியாக கேட்க போகுது. மக்கள் முன்னணி அது தனியாக கேட்க போகுது. அதை தாண்டி வந்தா இந்த சின்ன டிடிஎன் இன்னொரு அணியாக இந்த முறைதான் சின்ன டிடிஎன் புதுசா வரப்போகுது. அணி வரப்போகுது. சின்ன டிடிஎன் இப்ப இருக்கிறாங்க, மீனிலும் வீட்டோடும் இருந்தாங்க, கூட்டணியோடும் கூட்டமைப்போடும் இருந்தாங்க சேர்ந்து. இப்ப இந்த முறை தனி அணியாக கேட்டா அப்படி வரும். 4 அணியா 3 ஒற்றுமை என்று பேசி எல்லாம் கண்டா 3 இருந்தது 4 வெற்றி தானே. அப்ப இப்ப அந்த விஷயங்களோடதான் இவன் என்ன சொல்றது, இப்ப எங்கட தமிழ் பொது கட்டமைப்பு என்ற விஷயம் இப்ப அப்படியே எண்டப்பாய் நிக்குது. ஏதாவது தொடர்ச்சியான இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்காங்க. நாங்க இப்ப பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பொதுச்சபைக்காரரும் அந்த பேசி அதுல ஏதாவது சுமூகமான தீர்வுகள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல இருந்தது, அது முன்னேற்றங்கள் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சரி, அப்படி சேர்ந்தா நாங்க சொன்ன இந்த நான் நினைக்கிறேன் அப்படியாக இருந்தால் இந்த பொது கட்டமைப்பு சின்ன டிடிஎன்ஏக்கு கீழே போட்டிடுறதுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டி இருக்கும். அதாவது பொதுச்சபைக்காரர்கள் அவர்களுக்கு கீழே இருந்ததுக்கு. ஆனா அப்படி கேட்கறதுக்கு விக்னேஸ்வரனும் ஐங்கரநேசனும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று நம்புறேன். அவர்கள் ஏற்கனவே அப்படி சொல்லி இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப ஐங்கரநேசன் எல்லாம் டெலோவில் இருக்கக்கூடிய டெலோவினுடைய பேச்சாளர் வேட்பாளராக வருவாரா இருந்தா நான் அந்த இவன் பொது கட்டமைப்புக்கு கீழேயே கூட டெலோவினுடைய பேச்சாளரை நீங்கள் வேட்பாளராக நிறுத்துவீங்களா இருந்தால் நான் உங்களுடைய பரப்புற மேடைகள்ல ஏறவே மாட்டேன் எல்லாமும் சொல்லி இருக்கிறேன். பொது கட்டமைப்பா சேர்ந்தா கூட அப்படி எல்லாமும் சிக்கல்கள் குடுங்கல்கள் இருக்கிறதுனால அந்த பேச்சுக்கள் அவ்வளவு இலகுவானதா இருக்க போறது இல்ல. ஒரே ஒரு வழி இருக்குது, என்னவாக என்றால் இவர்கள் இந்த பொது கட்டமைப்பு வேணும், அதை எப்படியாவது தாங்கள் தக்க வைக்க வேணும் என்று விரும்பினால் இந்த மாதிரி அடுத்த இதுக்கு போகாமல் இந்த 2 தரப்பையும் தனித்தனியாக போட்டியிட விட்டுட்டு இந்த 7 பேர் இருக்கணும் தானே பொதுச்சபைக்காரர் 7 பேர், நாங்கள் இந்த 2 அணிக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று அறிவிச்சுட்டு பேசாம இருக்கிறது தான் செய்யக்கூடிய ஒரு. என்றால் நீங்க பிறகு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததுலயாவது நீங்க ஏதாவது ஒரு சேர்ந்து இயங்குறத பற்றி யோசிக்க முடியும். இல்லாட்டில் என்ன நடக்கும்னு சொன்னா இவர்கள் மாறி வந்துட்டு சொன்ன இந்த 2 பேரோட சேர்ந்து பொது கட்டமைப்பு பொதுச்சபை இயங்கிட்டு சொன்னா எதிரிகளாக போயிடும். திரும்ப சேர்ந்து ஒர்க் பண்றதுன்றது சாத்தியப்பாடான இல்ல போறது. அப்ப இப்ப நாங்க 2 சினாரியோ பார்க்க வேண்டியிருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஒன்று, இவர்கள் சேர்ந்து இயங்கினால் அதுக்கான சாத்தியப்பாடும் சரியான குறைவு மாதிரி தான் இருக்குது. தேர்தலை எதிர்கொள்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. நிகழ்வுன்றது சரியான குறைவு. 10-20% தான் அதுக்கு இருக்குது. அப்படி இல்லாமல் ஆகிறதா இருந்தால் அதுக்குள்ள 2 அணி போட்டியிடும். கூட்டணி சார்ந்த ஒரு அணி, அதாவது தமிழ் மக்கள் கூட்டணி சார்ந்த ஒரு அணி,
அதுல ஐங்கரநேசனும் சில நேரம் அவரோட சேரக்கூடும். சரி வரான்னு தெரியாதுல்ல. ஓகே. அவர் மாகாண சபையில அவர் சாதிய பிரச்சனைகள் எல்லாம் காய்ச்சதுண்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணின ஒரு நிலைமை இருக்குது. பட் ஆனா நாங்க இப்போதைக்கு அப்படி எடுத்துக்கொண்டா ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளதான் இருக்கணும், இப்ப ஒன்றாதான் இருக்கணும். இப்ப அதனால என்ன அவர் அந்த பக்கம் அந்த 2 அணியும் அந்த பக்கம் போயிடும். இந்த பக்கம் டிடிஎன்ஏ கண்டஸ்ட் போட்டியிடும். இந்த 2 அணிகளுக்கும் தாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று ஒரு அறிக்கையை விட்டுட்டு பொதுவே பேசாம as usual வழக்கமாக தானே கட்டுரைகளை எழுதி கொண்டு தங்களுக்கு விரும்புற மாதிரி கட்டுரைகள் எழுதி கொண்டு இதே போல. அப்படி இல்ல இந்த அவைதானே வெளியில போன 5 பேர் வெளியில போயிட்டு நாங்கள் இந்த 2 பேரையும் சேர்த்து கொண்டு 7 பேரும் 9 பேராய் தொடர்ந்து பொது கட்டமைப்பு உடைச்ச மாதிரி முடிஞ்சிடும். அவ்வளவுதான். நீங்க அவ வெளியில போன வேண்டாம் அவைய விட்டுட்டீங்களா இருந்தா போனாதானே முடிஞ்சு. திரும்ப அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் செய்யல. அது வருமானம் கொளிக்கும் பிசினஸாகவும் இருக்கிறதுனால என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா போன முறை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய வருமானம் இல்லாத ஒரு ரிட்டர்னும் இல்லாத இருந்த ரிட்டர்ன் இல்ல தான் இருந்தாலும் திரும்பவும் அதுக்கும் அது மீது முதலீடு செய்யறதுக்கு முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பும் லாபமும் இவர்கள் எதிர்பார்க்கிற லாபத்துக்கு இல்ல தானே. அவர்கள் ஏன் முதலீடு இனம்ன்றது அவர்களுக்கு தான் தெரியும். இவர்களை கொண்டு நடத்தினதன் மூலமாக அவர்களுடைய முதலீட்டுக்கு லாபம் கிடைத்திருந்தா அது அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான முதலீடு தான். அதான் அப்ப இல்ல அவர் திருப்பி முதலீடலாம். இப்ப அவையோட நோக்கங்கள்ன்றது நாங்கள் பொது வழியில நாங்கள் சிந்திச்ச மாதிரியுமானது பாத்தீங்கன்னு சொன்னால் ரணிலின் வெற்றி. அப்ப அது இந்த முறை நடக்க இல்லையா? ரணிலின் வெற்றி அல்ல, ரணிலின் மோசமான தோல்வியை தடுத்தல் அல்லது வடக்கு கிழக்குல யாரு சஜித்துக்கு போற வாக்குகளை உடைத்தல். ஓகே ஓகே, அது நடந்திருக்கோ அனுராவுக்கு இது குறைவாக இருந்ததுனால சஜித்துக்கு போற வாக்குகளை குறைத்து. அப்படி பார்த்தாலும் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் சஜித்துக்கு மேல போற வாக்கு குறைச்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விரும்பினது நடக்கல என்றபடியாலே அது என்னென்று. ஓகே, இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை முதலீட்டாளர்கள் வெறுமனே முதலீடு செய்தல் என்பது எப்பவுமே அவர்களுடைய லாபம், அதுல இருந்து தங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வேணுமென்றதுக்காகவும் முதலீடு இல்லை. அவர் வேற வேற நோக்கங்களுக்காக சிலர் எனக்கு லாபம் வேணா நான் போடுற முதலீட்டுக்கு நீங்க எடுத்து அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு நீங்க ரன் பண்ணினா போதும் கட்டத்தை குறைக்கிறதுக்காக முதலீட்டாளர்களும் இருக்கலாம். அப்படி இருக்கிறேன். சிலர் இல்ல தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு உருவாக்கினா போதும் அதுவே ஒரு பெரிய திருப்தி தான் எனக்குண்டா அப்படி செய்கிறவர்களும் இருக்கிறேன். அது மாதிரி முதலீட்டாளர்கள் பல அவர்களுக்கு நோக்கம். நீங்கள் இப்ப கதைக்கிறது ஜெனுவினான முதலீட்டாளருக்கு மறந்து கூட அறியாம ஜெனுவினான முதலீட்டாளர்களுக்கு வந்துட்டீங்க. இல்ல இல்ல நான் சொல்றேன் அதுக்கு இல்ல, அப்படி முதலீட்டாளர்கள் பல வகை சரிதானே. அது மாதிரி இந்த முதலீட்டாளர் என்ன நோக்கத்துக்காக முதலீட செய்யறாரோ அந்த முதலீட்டு நோக்கம் நிறைவேறி இருந்தா இவர் பேஷண்ட் டெத்தா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு உதாரணத்துக்கு வைங்களேன், ஒருத்தனுக்கு கிட்னி டிரான்ஸ்பர் பண்ணணும்ன்றதுக்கு 1 கோடி ரூபாய் வேணும் என்றா அந்த 1 கோடி ரூபாயை கொடுத்து அதன் மூலம் ஒரு 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 பெரிய முதலீட்டாளர் இந்த பேஷண்ட காப்பாத்துறதுக்கு இவர் இவ்வளவெல்லாம் செய்தார் என்ற பேரும் புகழும் அவருக்கு கிடைத்தா இவர் செத்தாரா இல்லையான்றத பற்றிய பிரச்சனை அவருக்கு இல்லையே. அவர் காசு கொடுத்தது நோக்கம் நிறைவேறுகிறது. அந்த நீண்ட கால லாப நோக்கம் கொண்டு முதலீடா கூட இருக்கலாம். அதெல்லாம் இருக்கான். நோக்கம் என்னவோ அதை பொறுத்து அவர்கள் திருப்பவும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க என்றபடியால ஸ்டில் இந்த பந்தய குதிரையில காசு கட்டலாம் என்று சொல்லி அந்த எல்லா குதிரையிலையும் காசு கட்டலாம். பொதுக்குழு கூட்டத்துக்கும் காசு கட்டி பொது கட்டமைப்புக்கும் காசு கொடுத்தாங்க இருக்கணும். ஒரே ஆக்களே ஒரே உங்களுக்கு தெரியாம இருக்கு. இல்ல இல்ல சரி ஓகே. அப்ப இவ்வளவு ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு களமாக இருக்கு. என்ன வெறும் பப்ளிசிட்டிக்காக வெறும் பப்ளிசிட்டி இல்ல. ஏற்கனவே இப்ப முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை பாதுகாக்கிறது தான் அவர்களுக்கு முக்கியமான நோக்கம்.
அதுல யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. இது முதல். சரிதானே? எனக்கு சார்பானவன் பதவிக்கு வந்தால் அது எனக்கு மேலும் லாபம். என்னுடைய முதலீடுகளுக்கு மேலும் பாதுகாப்பு, எனக்கு மேலும் லாபம். ஒருவேளை அப்படி வராம போனாலும் நான் என்னுடைய முதலீட்டை இழந்துடக்கூடாது. எனக்கு முதலீட்டால லாபம் வரும், அடிஷனல் லாபம் இல்லாட்டியும் அது. அதை பாதுகாக்கிறது தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறதுக்கு மீதி இருக்கிற எவனுமே, எனக்கு விரும்புறவன் வரையில என்றாலும் மீதி இருக்கிற எவனும் எனக்கு எதிரா போகாம இருக்கும். இது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அப்ப எல்லா இடமும் அள்ளி தெளிச்சாதான் இது நடக்க முடியும். அப்படிதான் கண்டிப்பா. சரி, இப்ப இந்த தேர்தல்களுக்கான நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நினைக்கிறேன் இந்த 4 to 11 இன்னும் பரபரப்பு இருக்கலாம். தெரிவுகள் யார் செய்ய போயினோம், யார் வர போயினோம், இந்த வாரம் முழுக்கவே பரபரப்பா தான் இருக்கு. உங்களுக்கு பரபரப்பு இப்ப இந்த போது தொடங்கிட்டு. இன்றைக்கு நாளைக்கு தெரிஞ்சிட போது பொது கட்டமைப்புக்கு ஆய்வுகள் இருக்குமா இல்லையா, இடம் முழுக்குதா லட்சத்து போச்சுதான்றது தெரிஞ்சிடும். சரிதானே? அடுத்தது சனிக்கிழமை தமிழரசு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் இருக்குது. தமிழரசு கட்சியை பற்றி தனியா அது சனிக்கிழமை தொடங்கிட்டதுன்னா அது அடுத்தது அறிக்கைகள் பறக்கும். கட்சி எடுத்த முடிவா, நான் எடுத்த முடிவா, அது ஏற்கனவே மாவேறர்கிட்ட போய் எல்லாம் காய்ச்சதுன்னா அப்படி. அப்ப அது அடுத்த பரபரப்பு இருக்குது. இனி அந்த பக்கத்துல மற்றாட்கள் எல்லாரும் வேட்பாளருக்கு ஆள் தேடி பிடிக்கணுமே. ஓகே, ஆனா இப்ப இதுல அந்த வேட்பாளருக்கு ஆள் தேடி பிடிக்கணும் இன்னொரு சப்ஜெக்ட் வருது. இப்ப திசை காட்டிக்கு பேர் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தாங்களா முயற்சிக்கணும், நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணினாங்க. இந்த இப்ப தாங்களா பேர் கொடுக்க முடியும். இவர்கள் எல்லாருடைய பின்னணியே அணுகி பாத்தீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே வேறு தரப்புகளோட அரசியல் செய்தவர்களாக தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றம் இருக்காது. நான் அடிச்சு 100% சொல்லுவேன். வேறு ஏற்கனவே யாரோ ஒருத்தரோட நின்றார். இதைத்தான் நான் முதலே சொன்னேன். ஒரு இதுல நாங்க பேசும்போது, டக்ளஸுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் விழுந்த வாக்குகள் என்பது கண்டிப்பா அங்கேயே நிக்க போற வாக்குகள் என்று கருத முடியாது. ஏனென்னா அவர்கள் டக்ளஸுக்கு வாக்களிக்கிறவர்கள் அல்லது அங்கேனுக்கு வாக்களிக்கிறவர்கள் என்பவர்கள் அரசிடம் இருந்து தங்களுக்கு நலன்களை எதிர்பார்த்து வாக்களிக்கக்கூடியவர்கள். அவர் அரசின் தூதுவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இது கூடாக போய் அங்கே இருந்து தங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம் என்று பாக்குறவர் அவர்களுக்கு இப்ப இனிமே தேவையில்லை. சரிதானே? அப்ப அவர்கள் நேரடியா இவர்கள் அக்சஸ் பண்ண பாப்பினோம். அப்படி இருக்கிறவர்கள் இவர்களோட போய் முதல்ல ஒட்டிக்கொள்வேன். இது இப்ப மட்டும் இல்ல, சரிதானே? இது எனக்கு நீண்ட காலமாவே இது பிரச்சனை. 2002 விடுதலை புலிகள் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்குள்ள வரையக்குள்ள அவர்களுடைய மேடைகள்ல இருந்தவர்கள், வரவேற்பு மேடைகள்ல இருந்தவர்களில் பலர் அதற்கு முதல் வரைக்கும் இராணுவத்தோடும் இதோடும் நல்லிணக்கம் சமாதானம் என்று பேசிக்கொண்டு அவர்களுடைய மேடைகள்ல இருந்தவர்கள். நான் இதை குறித்து தமிழ்ச்செல்வன் நேற்று ஒரு நாள் கேட்டேன், நீங்க எப்படி செய்யறீங்களா, இது சரியா என்றா எனக்கு தெரிஞ்சு நான் பலருடைய பேர்கள் எல்லாம் சொல்லி இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இராணுவத்தோட அடையாளப்படுத்தப்பட்ட ஆட்கள், அவர்களோட சேர்ந்து இயங்கின ஆட்கள். அவர் சிரிச்சு கொண்டு சொன்னார், அவர்கள்லாம் எங்கட மேடைக்கு முதல்ல வருவினம், நேர்மையா எங்களை ஆதரிச்சு நிக்கிறவன் இந்த மேடையில ஏறி தன்னை அடையாளப்படுத்தி ஆபத்துக்குள்ளாக்கி கொள்றதுக்கு விரும்ப மாட்டான், நாங்களும் அதை விரும்ப மாட்டோம். என்ன எனக்கு நேர்மையாக எங்களுடைய ஆதரவாளன இருக்கிறத பாதுகாக்கிறது எங்களுடையது பணி. அதனால அவனை ஏற்றி இவன் தான் எந்த ஆளன்னு பரதாட்டுறதுக்கு நாங்களும் விரும்ப மாட்டோம். இலகுவா வரக்கூடியவர்கள் அவர்கள் நாங்கள் பயன்படுத்தி கொள்றோம். ஆனா அது இங்க ஜேவிபி அந்த பயன்படுத்தி கொள்ளுமா என்றது அதுல ஒரு கேள்விக்குரிய. அவர்கள் நான் நினைக்கிறேன் ஜேவிபிக்கு சரியான சேனல் இங்க இருக்கான்னு தெரியல. மேபி அவர்களுடைய அந்த லிஸ்ட பாக்கல தெரியும் ஜேவிபி ஒரு ஸ்மார்ட்டான கட்சியான இல்ல. நான் சொல்லுவேன், அதுல ஏவிபியினுடைய லிஸ்டில இருக்கக்கூடியவர்களா இருக்கிறவர்கள் அநேகமாக இங்கே இருக்கிற தொழிற்சங்கங்கள், அவர்களுடைய ஆசிரியர் தொழிற்சங்கம் ஒன்று இருந்தது, சரிதானே? அதனுடைய வடபிராந்திய அல்லது யாழ்ப்பாணத்து முகவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இதுல லிஸ்டில் இடம் கிடைக்கும். அது மாதிரி அவர்களுக்கு வேற சில தொழிற்சங்கங்களும் இருக்குது, அதுகள்ல இருக்கணும். அதை தாண்டி பல்கலைக்கழகம் சார்ந்த பேராசிரியர்களோ அல்லது யாருமோ அவர்கள்ட்ட அணுகினா அவர்களும் ஓமன்று 2 தரப்பும் வணங்கி கொண்டா அவர்களுக்கும் இடம் அளிக்கிறதுக்கான பட்டியல இடம் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தாண்டி சில ஏற்கனவே இந்த தாங்க அவர்கள்
யாழ்ப்பாணத்துக்குள்ள காலடி வைத்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர்கள் வேலை செய்யணும், அந்த ஆபீஸ் எல்லாம் திறந்து வேலை செய்யணும் இறங்கி. அப்படி அவர்கள் கீழ்மட்டத்துல வேலை செய்யறதுல இருந்தும் ஒரு சிலரை அவர்கள் அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வரணும். அதனால அதுதான் வாய்ப்பான விஷயமா இருக்கும். அது இந்த லிஸ்ட்ல இப்ப இவர்கள் நினைக்கிற மாதிரி வழியில இருந்து ஆட்களை தூக்கி பெருசா போட்டு இன்னொரு கட்சியில இருந்து வந்தார் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு. இப்ப ஐக்கிய தேசிய கட்சியும் செய்யற மாதிரியான வேலைகளை இந்த அப்பா இருந்தாரு, என்ன பஸ்ல படத்தை எடுத்து போட்டு அதை கொண்டே காட்டி என்னை அமைப்பாளரா போட்டு அந்த மாதிரி அவன் செய்த வேலைகள் என்ன ஏதெல்லாம் பார்க்காம ஆனா கொண்டே அப்படி போடுற அந்த மாதிரியான வேலையில ஜேபி எனக்கு ஜேபி தன் மீது இருக்கக்கூடிய ஊழலற்ற மோசடிகளற்ற ஒரு தூயவாதம் என்று ஜேவிபி பேசுற விஷயம் இருக்குதானே, அதை களங்கப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த கேண்டிடேட்டையும் ஜேவிபி கொண்டு வர்றது விரும்பாது. சரி, பார்க்கலாம். நாங்கள் இனி அடிக்கடி இந்த அரட்டை நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு இருக்கலாம். என்னன்னு சொன்னா காலங்கள்ல விட வேகமாக கோலங்கள் மாறுற ஒரு சூழ்நிலை, மழையும் வரப்போதுதானே, காலம் மாறும் கோலமும் மாறும் என்று அதால திரும்ப சந்திக்க போறோம். அதனுடைய கொஞ்சம் நீட்டி முழங்காமல் சுருக்கமா முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.